Hi guys, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எனக்கு ரொம்பவும் ஒரு க்ளோஸ் டு தி ஹார்ட் அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான், அண்டார்டிகா. ஸோ வாட் தே ஆர் ஹைடிங் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டார்டிகா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம்னா அங்கே இருக்கிற அந்த பனிப்பாறைகள் இதெல்லாம் தான் ரொம்ப ஞாபகம் வரும். ஆனால் அது மனிதர்கள் வாழ தகுந்த ஒரு இடமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே அண்டார்டிகா போய் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோ அழகான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ் தான் அண்டார்டிகா. இந்த அண்டார்டிகாவில் நிறையா ஒரு சீக்ரெட் மிலிட்ரி ஏஜென்ட் எல்லாம் போய் இருந்தாங்க, நாசி படையினர் போய் அங்கே ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்ட்டு நிறைய ஒரு கட்டுக்கதைகளாகவும் இருக்கலாம், இல்லை உண்மையாக இருக்கலாம். அது எதுக்குமே ஒரு ஆதாரமற்ற ஒன்று ரொம்ப வருடங்களாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அந்த அண்டார்டிகாவில் என்ன தான் நடந்துச்சு? ஸோ கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து இந்த அண்டார்டிகாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதில் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1959. ஸோ இந்த 1959 என்ன ஆச்சுன்னா, ஒரு 12 கண்ட்ரியில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது எந்த ஒப்பந்தம்னா, இந்த அண்டார்டிகான்றது எந்த நாட்டுக்குமானது சொந்தமானது இல்லை. கண்டிப்பாக அதில் என்ன நாடு இருக்குன்னா யூஎஸ் இருக்கும். ஸோ யூஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த அண்டார்டிகா எந்த நாட்டுக்கும் சொந்தமானது கிடையாது. லிட்ரலி நோ வார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும், இப்போது ரஷ்யா உக்ரைன் அந்த மாதிரி எங்கே போர் நடந்தாலும் அண்டார்டிகாவுக்கு யாருமே அட்டாக் பண்ணக்கூடாது, அது ஒரு பொதுவானது உலகத்துக்கு அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் 1959 போடுறாங்க. ஆனால் இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் 50 கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் இருக்க 50 நாடுகள் ஆமாம் அண்டார்டிகா ஒரு பொதுவானது அப்படின்றத சைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த அண்டார்டிகாவை கவர்மெண்ட் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்படி அங்கே என்னதான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அண்டார்டிகாவில் ஹிட்லரோட நாசி படையினர் ஒரு பேஸ் வச்சுருந்தாங்க. இதுக்கு பேஸ் 211 அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ 2ஆம் உலக போரும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் போனாங்க. யூஎஸ் போயிட்டு அங்கே ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு தேரியும் வந்துச்சு. ஆனால் யூஎஸ் இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் எதுவும் அதில் பண்ணலை, நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒரு ஆப்ரேஷன் ரிலேட்டடான ஒர்க் தான் பண்ணோம், மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் அண்டார்டிகாவில் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெளிவந்த நியூஸ் படி என்னென்னா, அவங்க அவங்க ஒரு ஏவுகணை அண்டார்டிகாவிலேருந்து ஏவுகணை செலுத்துகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் அவங்க அங்கே ரிசர்ச் ஆப்ரேஷன் போய் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் வெளியில் வந்துச்சு. எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அண்டார்டிகாக்குள்ள ஒரு பிரமிட் ஷேப் தெரியுது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது ஒரு பனிக்கடல் தான். ஆனால் ஏன் அது அப்படி தெரியுதுன்னு யாருக்குமே தெரியல. மேபி அந்த பனிக்கடலெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி எதனா ஒரு 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 நகரம் அதுக்குள்ளே முழுகி இருக்கலாம். அப்படி இல்லைனா உண்மையாக அங்கே எதனா பிரமிட்லாம் இருந்திருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய மாதிரி தேரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. பட் அதோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றது எதுக்குமே இல்லை. ஸோ இதுவும் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமாக தான் இன்னும் அண்டார்டிகாவில் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னா, இதில் நிறைய பேர் நம்புகிறாங்க இங்கே தான் ஹாலோ எர்த் இருக்குது அப்படின்ட்டு. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு எர்த்துக்குள்ளே போக உள்ள நிறைய ஒரு உட்பிரிவுகளெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு நுழைவு பாதையே அண்டார்டிகாவில் தான் இருக்குது. அதனால தான் அதை கவர்மெண்ட் இன்னும் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுது, யாருக்கும் தெரிஞ்சு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில தேரிஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் வரதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய என்னென்ன மிஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குன்ட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணால் அங்கே நிறைய வைரஸ் இருக்குது. ஆனால் அது இன்னும் மக்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிறைய வைரஸ் எல்லாம் அண்டார்டிகாவில் இருக்குது. அண்ட் ஏலியன்ஸ் கிடையாது, பட் ஒரு ப்ரீடெக்கான ஒரு ஹியூமன், நம்மளுக்கு அடுத்தபடியான ஒரு டெக்னாலஜியாக இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் கூட அங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியுது. இன்னும் நிறைய மனிதர்களோட கண்டுபிடிப்புக்கு, மனிதனோட மூளை படைப்புகளுக்கு எட்டாத ஒரு மிஸ்டீரியஸான விஷயம்லாம் அங்கே நடக்குது. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு நம்மக்கிட்ட இருந்து அதை ஹைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு தேரிஸ், கான்ஸ்பிரன்சி எது வேணால் சொல்லலாம். எல்லாமே நம்ம இன்டர்நெட்டில் அண்டார்டிகாவை பற்றி படிக்கும்போது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்டார்டிகா ரொம்ப மிஸ்டீரியஸான ஒன்றா, இல்லை இதெல்லாம் ஒரு கலப்பி விடப்பட்ட ஒரு கட்டுக்கதையா? அங்கே ஒன்றும் இல்லை, வெறும் பனி மட்டும் தான் இருக்குது. பட்
யூஸ்வலாகவே சீன்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. ஸோ அங்கே பனி வந்து இருக்கிறதுனால நம்ம போனால் நம்மளுக்கு எதனா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. மேபி அதனால் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து யாரும் அண்டார்டிகாவை போகாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிமிட்டடான இடத்துக்கு மட்டும் லிமிட்டட் என்ட்ரிஸ் மாதிரி வச்சு அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் எதனா திங்க் பண்ணுறீங்களா? அப்படி இல்லைனா வந்து உண்மையாக அங்கே மிஸ்டீரியஸ் இருக்குது, அங்கே வந்து ஒரு பிரமிட் இருக்குது, மேபி ஒரு நகரம் வந்து அண்டார்டிகாக்குள்ளே முழுகி இருக்கலாம், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், அமெரிக்கா வந்து அந்த ஏவுகணைக்காக உண்மையாக அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களான்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.